நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்திட நாம் நம் கண்மணியில் ஒளியாக நடனமிடும் ஜீவனாகிய இறைவனை நினைந்து மீண்டும் மீண்டும் நினைந்து உணர்ந்து திரும்பத் திரும்ப உணர்ந்து இருப்போமானால் நமக்கு நெகிழ்ச்சியுள்ள நெகிழ்ச்சி ஏற்படும். கண்களில் நீர் ஆறாக பெருக்கெடுத்தோடி நம் உடலை நனைக்கும். இப்படியே பலகாலம் விடாது பழகிப் பழகி முயலும்போது நாமும் கருணை வடிவாவோம். நம்மிலே உள்ள ஜீவனை நாம் நெருங்க நெருங்க ஜீவன் தன் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு தீவிர முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இறைவன் அம்சமாகிய ஜீவன் நாம் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறையப் பெறப்பெற நம்மிலிருந்து வெளிப்பட்டு தன்னை உணர்த்தி பின் அது அதன் இயல்பான நிலைக்கு வர ஆரம்பிக்கிறது. ஜீவன் தன் இயல்பான நிலைக்கு இறைநிலைக்கு வர ஒட்டாமல் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களால் நமது கண்ணில் நாம் உட்புகும் வாசல் துவாரம் அடைபட்டுள்ளது. வள்ளலார் இதை விளக்கத்தான் வடலூரில் சத்தியஞான சபையில் 7 திரை அமைத்து அதன் பின் ஜோதி ஏற்றி தைப்பூசத்தன்று 7 திரையை நீக்கி முடிவில் ஜோதியை காணும்படி அமைத்து மக்களுக்கு ஞான விளக்கம் தந்தார்கள். நம் கண்மணியில் ஒளியை நினைக்க நினைக்க ஒளி பெருகும். அதாவது உஷ்ணம் அதிகமாகும், கண்ணீர் பெருகும், கண்கள் சிவக்கும், கண்ணிலே கடுப்பு தோன்றும். தாங்கிக் கொள்ள வேண்டும். கண்களை இமைக்காமல் விழித்து நேராக நோக்கியிருந்தால் நம் முன்னே ஒளி தோன்றும். இந்நிலை வளர வளர நமக்கு அனுபவம் வரவர நம் கண் முற்றிய கண்ணாகி தூய உஷ்ணம் ஏற ஏற அனல் பறக்கும் பார்வையுடன் கூடிய நெற்றிக் கண்ணாக மாறும். நம் கண்ணில் ஒளியில் நினைவை செலுத்தி பலகாலும் முயலும்போது சுத்த உஷ்ணம் அதிகப்பட்டு அடைபட்ட துவாரம் திறக்கும். திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவுரு காட்டாயோ என வள்ளல் பெருமான் பாடியதை சிந்திக்க அறிந்து கொள்வீர்கள். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செயல். பரமாத்மாவை அடைய நாம் நம் உள்புக வேண்டிய அடைபட்ட வாசல் திறப்பதே ஒரு ஆத்மா பக்குவம் பெற்ற நிலையாகும். மேலும் உண்மை ஞானம் அறிந்து கொள்ள www.vallalyar.com இணையதளத்தில் அறிந்து கொள்வோம். பிறவி பயனை அடைவோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.